இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ். பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், மேலே வந்து கை காட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டோம். அது மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் SOPஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் வழங்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும். இதுவும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. என்னையோ கூட தான் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க. பல முறை கைது பண்ணியிருக்கிறாங்க. சொல்லட்டோமா, 20 முறைக்கு மேல் நம்முடைய ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி, நம்முடைய ஆட்சின்னு சொல்றோம். ஆனா என்ன எத்தனை முறை கைது பண்ணியிருக்காங்க கேட்டு பாருங்க. சைதாப்பேட்டையில தாடாண்டார் நகர்ல ஃபேன் கிடையாது, விளக்கு கிடையாது, அங்கிருந்து வச்சிருக்காங்க. காசிமேட்ல, போர்சர் எஸ்டேட்ல, சேத்துப்பட்டுல, திருவல்லிக்கேணியில, நுங்கம்பாக்கத்துல எத்தனை முறை எங்களை கைது பண்ணி வச்சிருப்பாங்க. இது அரசு காவல்துறை நடவடிக்கை. அனுமதி எப்படி பெறணும், எவ்வளவு நாள் கூட பெறணும் எல்லாம் இருக்கு. அதனால எங்களை கைது பண்றாங்கன்னா நாங்க அதை பத்தி கவலைப்படுறதில்லை, அதை போய் அடக்குமுறைன்னு சொல்றது இல்லை. காவல்துறை தன்னுடைய கடமையை செய்து நாங்க எங்களுடைய மக்களுக்கான கடமையை நாங்க செய்யறோம்.